ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறணும்னா இதை செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் அணியிலிருந்து முக்கிய வீரரை முதல்ல தூக்கணும், அப்போ தான் இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அட்வைஸும் சொல்லியிருக்காரு. முக்கிய வீரரை தூக்கணும்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் போட்டி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்னியில் விளையாட போகிறாங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் போட்டி. இந்திய அணி இந்த சீரீஸை ட்ரா பண்ண போதா இல்லை தோற்றுட்டு போதா, இதுதான் இருக்கிற கேள்வி. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி நல்லா விளையாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆஸ்திரேலியா அவங்கள விட நல்லா பண்ணுறதுனால தான் வெற்றி பெறுறாங்க. இந்த இடத்துல எந்த அணி இருந்தாலும் இதே தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் முக்கிய வீரராக இருக்கிற விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் இது போன்ற பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு இள வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சஃப்ராஸ் கான், ஜூரல் இந்த போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. சஃப்ராஸ் கான் இந்திய பிச்சில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா பிச்சில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதே போல் ஆஸ்திரேலியாவில் கான்ஸ்டார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அவர் பேட்டிங் என்னை பார்க்கறது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதுவும் பொம்ரா அடித்த ஷாட்ல எனக்கு ரொம்ப பார்க்கறது மகிழ்ச்சி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறணும்னா முக்கிய வீரர்களை அணியிலேருந்து தூக்கினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெயின் வாட்சன் பேசியிருக்காரு. ஷெயின் வாட்சன் சொன்னோன்னே எனக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஐபிஎல் விளையாடும் போது சென்னைக்கு ஃபைனலில் அந்த ரத்தம் சொட்ட அடிச்சா இருப்பாருங்க ஒரு நாக், அந்த நாக்கு தான் ஞாபகம் வருது. ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அணிக்கு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறார், முதல்ல அந்த வயசான இருக்கிற அணியில் வயசான சீனியர் பிளேயர்னு சொல்கிற தூக்கிட்டு இள வீரர்களை போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷெயின் வாட்சன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது உண்மை தாங்க என்ன கேட்டால். ஏன்னா சஃப்ராஸ் கான்லாம் நல்லா விளையாடுறாரு. ஒரு டைம் வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே. ஆஸ்திரேலியா விளையாடும் போது அவருக்கு எதனா ஒரு நல்ல ஒரு வைப் வந்திருக்கும், நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு அளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியில் அந்த மாதிரி தான் 100 அடிச்சிருக்காரு. இப்போ தான் அவர் டெபியூட் பண்ணார் இந்த சீரீஸ் தான் ஆஸ்திரேலியா ஆப்போசிட்டாக. ஆனால் சூப்பராக ஆனார். அதேமாரி இள வீரர்கள் விட்டால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, இருக்கிற உண்மை அதுதான். பட் இந்திய அணி ஏன் தான் அதுமாரி பண்ண மாட்டுறாங்க தெரில. இப்போ கூட ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, கௌதம் கம்பீர் ஒரே பிளேயர் மேலே டென்ஷனாக இருக்கார். எப்படி சொல்கிறது, எரிஞ்சு வீராரு, சரியாக பேச மாட்டாரு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பேட்ச் தோத்தலாம் சீரீஸ் தோத்தனால் இந்த 4th டெஸ்ட் தோத்தல் இருந்து, அதனால் கண்டிப்பாக இன்னும் சீரீஸ்லாம் தோத்துட்டா சண்டை நடக்கும் பொழுது ட்ரெஸ்ஸிங் ரூமில், கண்டிப்பாக இந்திய அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்க்கலாம். 5th டெஸ்ட் போட்டியில் எதனா கௌதம் கம்பீர் திட்டி எதனா நல்லா பண்ணுறாங்களோ சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்ன கேட்டால் இந்திய அணிக்கு ரோசம் வராதுங்க. வந்திருந்தால் இந்த செகண்ட் போட்டி தோத்தாங்களே 3rd டெஸ்ட் போட்டியிலேருந்தே வந்துக்கணும், வரல. 4th ஜெயிக்க வேண்டியது, அதுவும் ஈஸியாக விட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதனா சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்களோ சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா மெயினாக அதுதான், இந்திய அணியில் கண்டிப்பாக 5th டெஸ்ட் போட்டி சேஞ்சஸ் வரும் நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்து, எந்த மாதிரி பிளேயிங் லெவலில் இருந்தால் இந்திய அணி 5th டெஸ்ட் போட்டி வெற்றி பெறும்? நம்ம ஷெயின் வாட்சன் இது குறித்து பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.